ஹலோ buddies, வெல்கம் டு டாப்பர்ஸ் டிஎன்பிஎஸ்சி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் தமிழ் தான் பார்க்க போகிறோம். ஏன்னா குரூப் 2 ரொம்ப நெருங்கிருச்சு. அதனால் தமிழ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் விரைவாக முடிக்க பார்த்துருவோம். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். முதல் கொஸ்டின், உடம்பிடை தோன்றிற்றொன்றை அறுத்ததன் உதிரம் ஊற்றி அடல் உறச் சுட்டு வேறோர் மருந்தினால் துயரம் தீர்வீர். இத்தொடரை கூறியவர் யார் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி, சி கம்பர். இரண்டாவது, பிள்ளைத்தமிழ் என்ற பெயரில் ஒரு தனி நூலினை செய்த முதல் ஆசிரியர் யார்? பிள்ளைத்தமிழ் என்ற பெயரில் ஒரு தனி நூலினை செய்த முதல் ஆசிரியர் யார் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ, ஒட்டக்கூத்தர். 3, திருமங்கையாழ்வார் சொல்லணியில் அமைத்து பாடிய நூல் எது? திருமங்கையாழ்வார் சொல்லணியில் அமைத்து பாடிய நூல் எது அப்படின்னா, நீங்கள் பார்த்துருப்பீங்க, திருவேலு கூற்றிருக்கை. திருவேலு கூற்றிருக்கை. 4, விடைத்தேர்க வீரமாமுனிவர் இயற்றியுள்ள 5 இலக்கணங்களை கூறும் நூல் எது அப்படின்னு பார்த்தோம்னா, இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி, தொன்னூல் விளக்கம் என்பதே சரியான விடை. வீரமாமுனிவர் இயற்றியுள்ள 5 இலக்கணங்களை கூறும் நூல் தொன்னூல் விளக்கம். இதை ஞாபகம் வச்சுக்கிங்க, இது ரொம்ப முக்கியம். அடுத்த கொஸ்டின், எறும்பும் தன் கையில் என்சான் என பாடியவர் யார்? இதிலேயே வந்துருச்சு என்சான் அப்படின்னா, இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி, ஔவையார். 6, பாவை நூல்களில் காலத்தால் முற்பட்டதாக கருதப்படும் நூல் எது? பாவை நூல்களில் காலத்தால் முற்பட்டதாக கருதப்படும் நூல் எது? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி, திருப்பாவை. அடுத்த கொஸ்டின், காந்திமதியின் வருகை பருவத்து பாடலுக்காக வைரக்கடுக்கனை பரிசாக பெற்ற புலவர் யார்? காந்திமதியின் வருகை பருவத்து பாடலுக்காக வைரக்கடுக்கனை பரிசாக பெற்ற புலவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி, அழகிய சொக்கநாதர். அழகிய சொக்கநாதர். அடுத்ததா 8, சைவராக இருந்தும் சமண காப்பியமான சீவக சிந்தாமணிக்கு உரை எழுதியவர் யார்? சைவராக இருந்தும் சமண காப்பியமான சீவக சிந்தாமணிக்கு உரை எழுதியவர் யார் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, ஆப்ஷன் சி, நச்சினார் கிணியர். நச்சினார் கிணியர். 9 பாருங்க, கீழ்காண்பவற்றுள் எவர் திருக்குறளுக்கு உரை எழுதவில்லை? கீழ்காண்பவற்றுள் எவர் திருக்குறளுக்கு உரை எழுதவில்லை? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி, அடியாருக்கு நல்லார். அடியாருக்கு நல்லார் எதற்கு உரை எழுதியிருப்பார் அப்படின்னு பார்த்தோம்னா, அது சிலப்பதிகாரத்திற்கு உரை எழுதியிருப்பார். சிலப்பதிகாரத்திற்கு உரை எழுதியிருப்பார். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. 10, ஆட்சிக்கும் அஞ்சாமல் யாவரேனும் ஆள்கவேன துஞ்சாமல் தனது நாட்டின் மீட்சிக்கு பாடுபவன் கவிஞனாவான் என பாடியவர் யார்? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி, முடியரசன். அடுத்த கொஸ்டின், கோவலன் பொட்டல் என வழங்கப்படும் இடம். கோவலன் பொட்டல் என வழங்கப்படும் இடம் எது அப்படின்னு பார்த்தோம்னா, இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி, கோவலன் கொலைகொள்ளப்பட்ட இடம். அடுத்த கொஸ்டின், பாரதிக்கு மகாகவி என்ற பட்டம் கொடுத்தவர் யார்? பாரதிக்கு மகாகவி என்று பட்டம் கொடுத்தவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, ஆப்ஷன் ஏ, வா ராமசாமி என்பவர் தான் மகாகவி என்ற பட்டம் கொடுத்தார். 13, பொருந்தா இணையை தேர்க. இதில் பொருந்தா இணை எது? மானா அழகா, மீனா உயர்ச்சியா, மூனா மூப்பா, மைனா மேம்பாடா? இதில் பொருந்தாத இணை ஆப்ஷன் டி, மைனா மேம்பாடு என்பது தவறான விடை. 14, இது ஈஸியான கொஸ்டின்னு சொல்லலாம். ஏழையின் குடிசையிலே அடுப்பும் விளக்கும் தவிர எல்லாமே எரிகின்றன. இக்கவிதை வரிகளை பாடியவர் யார்? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி, வள்ளிக்கண்ணன். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. 15, வெப்ப தடுகளத்து வேளங்க ஆயிரமும் கொப்ப தொரு கலிச்சால் கொண்டோ. இவ்வரிகள் யாரை குறிப்பிடுகிறது? இன்னொரு தடவை பாருங்க, வெப்ப தடுகளத்து வேளங்கள் ஆயிரமும் கொப்ப தொருகளிச்சால் கொண்டோன். இவ்வரிகள் யாரை குறிப்பிடுகிறது அப்படின்னு பார்த்தோம்னா, இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ, ராஜேந்திரனை குறிப்பிடுகிறது. 16, நகல்வல்லர் அல்லாருக்கு மாயிரு ஞாலமும் பகலும்
பார்ப்பட்டன்றிருள். இக்குறள் இடம்பெற்றுள்ள இயல் எது? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ, அது இல்லறவியல். 17 பாருங்க. செய் என்னும் வேர்ச்சொல்லின் வினையாளனியும் பெயர்களை தேர்ந்தெடு. இதற்கு சரியான விடை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் சி, செய்தவன் என்பது சரியான விடை. 18 சொற்களை ஒழுங்குபடுத்தி சரியான சொற்றொடரை எழுதுக. இதற்கு சரியான விடை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ, கல்லாருக்கும் கற்றாருக்கும் கலிப்பொருளும் கலிப்பே என்பது சரியான விடை. 19 சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடரை எழுதுக. இதுவும் அதேமாரி தான், இதை எழுதுங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி, இறப்பும் நிகழ்வெதிர் வெண்ணும் முக்காலமும் திறம்பட உரைப்பது குறத்தி பாட்டே என்பது சரியான விடை. நீங்கள் இதை படிக்க ஆரம்பிங்க, ஏன்னா இதிலிருந்து லாஸ்ட்டில் உங்களுக்கு கொஸ்டின் வரவும் வாய்ப்பு இருக்குது. மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின் ப்ரீவியஸ் இயரில் இருந்து தான் கேட்குறாங்க, அதனால தான் சொல்கிறேன். 20 விடைகளுக்கேற்ற வினாவை தேர்க. பெற்றதை வழங்கி வாழும் பெருங்குணம் பெறுதல் இன்பம். இதற்கு வினா என்ன வரும்? நீங்கள் முதல்ல இதற்கு சரியான அப்ரோச் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா முதல்ல நீங்கள் ஆப்ஷனை படிச்சிடுங்க, அதுக்கப்புறம் கேள்வியை வாசிங்க. அப்போ உங்களுக்கு எது இதற்கு சரியாக வரும்னு தெரிஞ்சிடும். இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ, பெற்றதை வழங்கி வாழும் பெருங்குணத்தால் பெறுவது எது என்பது சரியான விடை. 21 பொருந்தாத இணையை கண்டறிக. தினம், நெருநல், சலவர், மாறன். இதில் பொருந்தாதது எது அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் சி, சலவர் அப்படின்னா நல்லவர் என்பது பொருந்தாதது. அடுத்தது வேர்ச்சொல் தேர்க. பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றினை பற்றுக பற்று விடற்கு. இன்னொரு தடவை பாருங்க. பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு. இதற்கு சரியான விடை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் டி, பற்று என்பது இதற்கு சரியான விடை. 23 பாருங்க. நான்மணி மாலை என்ற சொற்றொடர் குறிப்பது எது அப்படின்னு பார்த்தோம்னா இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி, முத்து, பவளம், மரகதம், மாணிக்கம். 24 சீராபுராணத்தில் தீர்க்க தரிசனத்தை கூறுவது எந்த காண்டம் அப்படிங்கிறது தான் இதற்கான கேள்வி. சீராபுராணத்தில் தீர்க்க தரிசனத்தை கூறுவது எந்த காண்டம்? இதற்கு சரியான விடை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ, நுபுவத்து காண்டம். 25 வல்லைக்கு உறங்கும் வளநாடா வல்லை. இதில் வல்லை என்பதன் பொருள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ, நெல் குத்தும் போது பெண்கள் பாடும் பாட்டு தான் வல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்த கொஸ்டின். மானுட பிறப்பினுள் மாதா உதரத்து ஈனமில் கிருமி செருவினில் பிழைத்தும் என உயிரியல் தொழில்நுட்பத்தை அறிவுறுத்தும் நூல் எது? இதற்கு சரியான விடை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் பி, திருவாசகம் என்பது இதற்கு சரியான விடை. ஆர்பறவை அணித்திகளும் மணிமுறுவல் அரும்பறவை இப்பாடலடி அமைந்துள்ளவாறு பின்வருவனவற்றுள் எது தவறானது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுவும் ஈஸியானது தான். இந்த மோனையில் மொத்தம் எத்தனை டைப் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 7 8 இருக்குது. 2019 குரூப் 4ல் இதை பற்றியே கேட்டாங்க. இணைமோனை எத்தனை வகைப்படும் அப்படின்னு. அது 8ன்னு கொடுத்துருந்தாங்க. அப்போ இதற்கு நீங்கள் என்ன இணைமோனை கிடையாது, மோனைத்தொடை எத்தனை வகைப்படும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதற்கு 8ங்கிற ஆப்ஷன் தான் கரெக்டு. நீங்கள் இதில் என்ன போடணும் அப்படின்னு பார்த்தோம்னா இதற்கு சரியான விடை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சீர் முரண் அமைந்துள்ளது. முரண்னா என்னன்னு தெரியணும். ஆப்போசிட் இருக்கிறது தான் முரண் அப்படிங்கிறது தெரியணும். இதில் ஆர்பறவை அரும்பறவை அப்படிங்கிறது ஆப்போசிட்டில் இருக்கு, அதாவது எதிர்ச்சொல். முரண்னா எதிர்ச்சொல். 28 தனி வாக்கியம் குறித்து கீழ்கண்டவற்றுள் சரியானது எது? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி, ஒரு எழுவாய் அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட எழுவாய்கள் ஒரு பயனிலையை கொண்டு முடிவது தான் அது தனி வாக்கியம்.
29. திருவள்ளுவர் தோன்றிராவிட்டால் தமிழன் என்னும் ஓர் இனம் இருப்பதாக உலகத்தாருக்கு தெரிந்திருக்காது. திருக்குறள் என்னும் நூல் தோன்றிராவிட்டால் தமிழ்மொழி என்னும் ஒரு மொழி இருப்பதாக உலகத்தாருக்கு தெரிந்திருக்காது என கூறியவர் யார்? இவ்வாறு கூறியவர் யாருன்னா கி. ஆ. விஸ்வநாதம் அப்படிங்கிறவர் தான். அதான் கி. ஆ. வின்னு கொடுத்துருக்காங்க. 30. தொண்டன் இட்டது வள்ளுகிர் தெண்டிரல் புலியே. இத்தொடரில் திண்டிரல் என்பதன் பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா உறுதியான என்பது இதற்கான சரியான விடை. இந்த வீடியோவோட கடைசி கொஸ்டின், துரைமாணிக்கம் என்ற இயற்பெயர் கொண்டவர் யார்? துரைமாணிக்கம் என்ற இயற்பெயர் கொண்டவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் டி, பெருஞ்சித்திரனார் தான் துரைமாணிக்கம் என்று இயற்பெயர் கொண்டவர். இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் எடுத்துகிட்டு வந்து பார்க்கலாம். நன்றி.